விஜய் சார் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது கோட் திரைப்படத்தில் நடித்து வருவதும், வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் தயாரிக்க வரும் இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஜெயராம், மைக் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், வைபவ், யோகி பாபு, பிரேம்ஜி, அமரன் மற்றும் ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌதரி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்க இணைந்து நடித்திருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, விஜய் சேரும் இந்த திரைப்படத்தில் 2 விதமான தோற்றங்களில் நடித்திருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனா, ஒரு கேரக்டரில் மிகவும் யங்கான லுக்கிலும், இதற்காக தாடி மீசை எதுவும் இல்லாமல் சின்ன பையனை போல் வலம் வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தினை ஷூட்டிங் தற்பொழுது இறுதி கட்டத்தையுமே எட்டியிருக்கு. மேலும் முழு நேர அரசியலில் இறங்க போகும் விஜய் சார் கடைசி திரைப்படத்தை இயக்கப் போவது யார் என்கிற எதிர்பார்ப்பு ரசிக மத்தியில எக்கச்சக்கமாக நினைவு வந்திருக்கு. அண்மையில கூட தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் கட்சி துவங்கிய நம்ம விஜய் சார் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படத்தை முடித்துவிட்டு முழு நேர அரசியலிலுமே ஈடுபட போகிறார். இதனால விஜய் சாருடைய கடைசி திரைப்படமான தளபதி 69 இயக்க பல முன்னணி இயக்குநர்களும் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பல இயக்குநர்களுடைய பெயர்களும் அடிபட்டாலும் எச் வினோத் தளபதி 69 திரைப்படத்தை இயக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு இதற்கிடையில தளபதி 69 திரைப்படம் குறித்து லேட்டஸ்டான ஒரு தகவல்களும் வெளிவந்திருக்கு. அதாவது சமந்தா, கீர்த்தி சுரேஷ் இருவரும் இந்த திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கத்தி, தேரி, மெர்சல் படங்களில் சமந்தா அவர்களும், பைரவா, சர்கார் படங்களில் கீர்த்தி சுரேஷும் விஜய் சாருடன் இணைந்து நடித்திருக்காங்க. இதையடுத்து தற்பொழுது மீண்டும் விஜய் சாருடன் இவர்கள் இணைந்து நடிக்க உள்ளனர். இந்த தகவல் ரசிக மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினையுமே ஏற்படுத்தி வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.